வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னுடைய நொக்கம்பணம் மாகாண பயணத்துடைய கடைசி பதிவை பார்க்கலாம். இந்த ஊரோட அழகு, மக்களோட சிறப்பு, இவர்களோட கலை மற்றும் கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கங்கள், திருவிழாக்கள்னு நிறைய விஷயங்களை ஏற்கனவே பல பகுதிகளாக பார்த்துட்டோம். இன்னைக்கு மேலும் சுவாரஸ்யமான பல விஷயங்களை இதில் பார்க்கலாம். குறிப்பாக வியட்நாமோட புரட்சிகரமான தலைவரான ஹோச்சிமின் விடுதலை போராட்டத்தில் நாடு கடத்தப்பட்ட போது இதே நொக்கம்பணம் மாகாணத்தில் தாங்க சில காலம் பதுங்கி இருந்தார். அதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான இடம் இங்கே இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தாவுதனில் இருக்குங்க. இந்த இடத்துல சுமார் 130 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்களுடைய கால் தடங்கள் இருக்கு. 1 இல்லை 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 100கணக்கான டைனோசருடைய கால் தடங்கள் இந்த இடத்துல இருக்குன்னா பாருங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதனால இந்த சுவாரஸ்யமான வீடியோவை முழுமையாக கடைசி வரை பாருங்க. வியட்நாம சுதந்திரத்துக்கு இட்டு சென்ற புரட்சிகரமான தலைவர் ஹோச்சிமின் போராட்டத்தன்மை, எந்த சூழ்நிலை இருந்தும் மீண்டு வர்ற குணத்தோடையும் மற்றும் அசைக்க முடியாத உறுதியோடையும் நம்ப முடியாத வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர் ஹோச்சிமின். அவர் நாடு கடத்தப்பட்ட ஆண்டுகளில் தாய்லாண்டோட நொக்கம்பணம் மாகாணத்துக்கு எப்படி வந்தார், மேலும் இங்கே பதுங்கி இருந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செஞ்சாருன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹோச்சிமின் ஏன் நொக்கம்பணத்துக்கு வந்தாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 1920களோட அரசியல் சூழ்நிலையை பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அந்த நேரத்தில் வியட்நாம் பிரெஞ்சு காலனித்துவ ஆட்சியின் கீழே இருந்துச்சு. மேலும் ஒரு தீவிர தேசியவாதியான ஹோச்சிமின் காலனித்துவ எதிர்ப்பு இயக்கத்தில் ஒரு முக்கியமான நபராக இருந்தார். பிரெஞ்சு அதிகாரிகளுடைய துன்புறுத்தலை தவிர்க்க அவர் நாடு கடத்தப்பட்டாருங்க. வியட்நாமிய சுதந்திரத்திற்கான ஆதரவை பெற பல நாடுகளுக்கு அவர் போனார். இந்த பயணத்தின் போது அவர் தாய்லாந்தில் தன்னையே உணர்ந்து கொண்டாருன்னு சொல்லலாம். அங்கே ஒரு பெரிய வியட்நாமிய சமூகம் இருந்தது. இவற்றை ஒன்றிணைக்கவும் சுதந்திர போராட்டத்தை வழிநடத்தவும் அவர் வடகிழக்கு மாகாணமான நொக்கம்பணத்தில் குடியேறினார். அந்த காலகட்டத்தில் ஹோச்சிமின் பதுங்கி வாழ்ந்த வீடு இன்னும் நொக்கம்பணத்தில் இருக்குங்க. இன்னைக்கு நான் உங்களை அங்கேயும் கூட்டிட்டு போகிறேன். இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அலாங்கான் அவர்கள் என்னை அங்கே கூட்டிட்டு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி ரேணு நொக்கோனில் இருக்கிற ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஜம்போ பீஃப் நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு காலை உணவுக்காக என்னை அங்கே கூட்டிகிட்டு போனாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.